இங்க இருக்கிற குழந்தைக்கு வந்து மெட்டபாலிக் லிவர் டிசீஸ்னு ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நார்மல் டயட்டே சாப்பிட முடியாது. அமோனியா லெவல் அதிகமாகி குழந்தைங்க இறந்துருவாங்க. இந்த குழந்தையோட தங்கச்சி ஒண்ணு பிறந்த உடனே இறந்துருச்சு இந்த கண்டிஷன்ல. அதனால டயக்னோஸ் பண்ணதான். இதுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் கியூர். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எங்க பார்த்தாலும் பண்ணுவாங்க. இங்கேயும் பண்றோம். குழந்தைங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றது நம்ம ஹாஸ்பிட்டல்ல கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 100 டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம். அது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்ப ரொபோட்டிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ரொபோட்டிக் சர்ஜரி கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாமே. ரொபோட்டிக்ல அதாவது மினிமலி இன்வேசிவ், சின்ன ஹோல்ல அந்த ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் உள்ள போய் ஆப்ரேஷன், சர்ஜன் தூரத்துல உட்காந்து அந்த கையை டைரக்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண வைப்பாங்க. இது வந்து யூராலஜில பண்ணுவாங்க, கேன்சர் சர்ஜரியில பண்ணுவாங்க. இதெல்லாம் பெரிய காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன்ல பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ரொபோட்டிக்ல டோனர் ஆப்ரேஷன் பண்ணுவோம். இந்த அம்மா டொனேட் பண்ணாங்க 25% இந்த லிவர். அந்த லிவரை எடுக்கிறதுக்கு ரொபோட்டிக்ல பண்ணுவோம். அவங்களுக்கும் ஸ்கார் இல்லாம பண்ணலாம். ஆனா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த பொறுத்துற ஆப்ரேஷன் இருக்கு பாருங்க, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் இதுவரைக்கும் உலகத்துல ரொபோட்டிக்கா பண்ணல. குழந்தைங்களுக்கு பண்ணுது. அடல்ட்ஸ்க்கு சவுதி அரேபியால பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு உலகத்துல இதுவரைக்கும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் ரொபோட்டிக்கா பண்ணதில்லை. இந்த குழந்தைங்களுக்கு தான் முதல் முறையா உலகத்திலேயே ரொபோட்டிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கோம். அதை சொல்றதுக்கு தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தது. வந்து இந்த சார் சொன்ன மாதிரி மெட்டபாலிக் டிசீஸ் இருந்தது. புரோட்டீன் சாப்பிட முடியாது. நம்ம சாப்பிடுற சாப்பாடுல எவ்வளோ பண்ணா 10ல் 1 பங்கு கூட இந்த குழந்தையால சாப்பிட முடியாது. அந்த அளவு சாப்பிட்டாவே அமோனியா அதிகமாயிட்டு மூளை வீக்கமாயிடும், ஃபிட்ஸ் வந்துடும். ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைனால குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. டெவலப்மெண்ட்டை வந்து அடிக்கடி இந்த அமோனியா அதிகமா இருக்கும்போது அவங்க மூளை வளர்ச்சி சரியா இருக்காது. ஸோ இந்த குழந்தைங்க வந்து நார்மல் குழந்தைங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சியும் கம்மியா இருக்கும். ஸோ இதை மாதிரி கண்டுபிடிக்கும் போது கல்லீரல் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம்னா இந்த அமோனியா நார்மல் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி, நார்மல் வளர்ச்சி, நல்லா காலேஜுக்கு போறது, படிப்பு எல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ இந்த ரோபோட்டிக் சர்ஜரியில என்ன அட்வான்டேஜ் மற்ற குழந்தைகளுக்கு மற்ற ஆப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணனா குறைஞ்சது 14 நாள்ல இருந்து 21 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணதுனால இந்த குழந்தை வந்து ஒரு 3வது நாள் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். So the hospital stay has been shortened so much that the child was discharged home on day 7. Like even like a normal surgery பண்ண ஒரு cholecystectomy பண்ணா கூட அதோட அதிகமான நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். So the child was discharged after a major liver transplant surgery just 7 days.